உங்களுக்கு தெரியுமா, ஒரு 6 மீட்டர் சேலையை பருத்தி சேலையை நெய்வதற்கு ஒரு எளிய நெசவாளி அன்றாடம் 19,000த்திற்கு மேலான முறை அவர் கையையும் காலையும் அசைக்க வேண்டியது இருக்கிறது. பருத்தி சேலைகளை நெசவு செய்கின்ற நெசவாளிகள் பல இடங்களில் அவர்களுடைய கூலி, அன்றாட கூலி 100 ரூபாயிலிருந்து 120 என்கிற அளவுக்கு சொற்ப கூலியாக இருக்கிறது. இந்த எளிய நெசவாளிகள் நாமெல்லாம் இவர்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். எனவே இவர்களுடைய வாழ்க்கை மேம்பட இந்த சேலைகளை வாங்குவோம். சமூக சேவைக்காகவும் மக்களுக்கு சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சகாயம் IAS மூலம் உருவாக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருது மக்கள் பாதை இயக்கம். சகாயம் IAS அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இயங்குற மக்கள் பாதையோட ஜெனரிக் மருந்தகம் அப்படிங்கிறது தமிழகத்துல முதலா சிவகங்கையில தொடங்கப்பட்டு சிறப்பா நடைபெற்று வருது. இதே மாதிரி மக்களுக்கு உதவும் வகையில பல புதிய திட்டங்களை மக்கள் பாதை அமைப்பு அமைதியா செயல்படுத்தி சமுதாயத்துல கீழ்த்தட்டு மக்களையும் முன்னேற வச்சிட்டு இருக்கு. அதன் ஒரு பகுதியாதான் தற்போது கைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற ஏழை நெசவாளர்கள் உற்பத்தி செய்யற ஆடைகளை நேரடியா விற்பனை செய்ய மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விற்பனை மூலம் கிடைக்கிற லாபத்தை நெசவாளிக்கு நேரடியா கொண்டு சேர்க்கிற முறையும் செயல்படுத்தியிருக்காங்க. ஒரு கைத்தறி நெசவு கலைஞர் 6.2 மீட்டர் சேலையை உற்பத்தி செய்ய 20,000 முறை தன்னோட கைகளையும் கால்களையும் அசைத்து நெசவு செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அவருக்கு கிடைக்கிறதோ சொற்ப பணம். இதை வச்சு அந்த தொழிலாளர்கள் வாழ்வுல முன்னேற முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு செயல்படுவோம். மக்கள் பாதையில நாமும் இணைந்து இந்த சமுதாயத்தை வளமுடையதாக்குவோம். மக்கள் பாதை அமைப்பு நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு பல்வேறு வகையில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செய்கிறது. அது பணிகளிலே ஈடுபட்டு வருகிறது. நம்முடைய சமூகத்தில் விவசாயிகள், நெசவாளிகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள், கிராமப்புறங்களிலே அரசு பள்ளிகளிலே தமிழ் வழியில் படிக்கக்கூடிய எளிய மாணவ செல்வங்கள், இவர்கள் அத்தனை பேருடைய மேம்பாட்டிற்காக மக்கள் பாதை அன்றாடம் சிந்தித்து செயல்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு அம்சமாக, ஒரு அங்கமாக இன்றைக்கு இந்த மக்கள் பாதை அமைப்பு நெசவாளிகளுக்கு நேசக்கரம் நீட்டி வறுமையிலும் வெறுமையிலும் வாடுகின்ற இவர்களுடைய வாழ்வு மேம்பட அது எத்தனிக்கிறது, செயல்படுகிறது. இன்றைக்கு இந்த நெசவாளிகள், எந்த நெசவாளிகள் நம்முடைய ஆடை நாகரிகத்திற்கு அடித்தளமிட்டார்களோ, எந்த நெசவாளிகள் நம்முடைய மானம் காக்க அவர்கள் அரும்பாடுபட்டு நெய்து ஆடைகளை அழிக்கிறார்களோ, அவர்களுடைய வறுமையை போக்க இன்றைக்கு மக்கள் பாதை முனைந்திருக்கிறது, முயற்சி செய்கிறது. நெசவாளிகள், குறிப்பாக பருத்தி சேலைகளை நெசவு செய்கின்ற நெசவாளிகள் பல இடங்களில் அவர்களுடைய கூலி, அன்றாட கூலி 100 ரூபாயிலிருந்து 120 என்கிற அளவிற்கு சொற்ப கூலியாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் ஒரு 100 ரூபாய் கூலி என்பது மிகவும் சொற்பம். இத்தகைய குறைவான கூலியை கொண்டு இவர்கள் வளமான வாழ்க்கையை வாழ முடியாது. எனவே இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த, வறுமையை போக்க இன்றைக்கு மக்கள் பாதை முனைந்திருக்கிறது. அதனுடைய ஒரு அம்சமாக நேரடியாகவே இந்த நெசவாளிகளிடத்திலே சென்று அவர்கள் உற்பத்தி செய்கின்ற, அவர்கள் நெசவு செய்து அளித்திருக்கின்ற அந்த சேலைகளை நேரடியாக கொள்முதல் செய்து இன்றைக்கு நகர்ப்புறத்திலே அல்லது கிராமப்புறங்களிலே வாய்ப்பும் வசதியும் பெற்ற மக்களிடத்திலே, நுகர்வோரிடத்திலே இதை விற்பனை செய்கிறது. எனவே நேரடியாக நெசவாளிகளிடத்திலிருந்து கொள்முதல் செய்து எந்த இடைநிலையிலே எவருமே இல்லாமல் அது நேரடியாக நுகர்வோருக்கு விற்கின்ற காரணத்தினால் அங்கே பெறக்கூடிய அந்த தொகை முழுக்க திருப்ப நெசவாளிக்கே செல்லுகிறது. எனவே இன்றைக்கு ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய் கூலியாக பெற்றவர்களுக்கு 1 மடங்கு 2 மடங்கு கூடுதலாக இன்றைக்கு கூலியை கொடுத்து இவர்களுடைய வறுமையை போக்கி வளமையை நோக்கி இவர்களை இன்றைக்கு வழிநடத்தி செல்ல மக்கள் பாதை முனைந்திருக்கிறது. அதற்காகத்தான் இத்தகைய சேலைகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உங்களிடத்திலே வருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய மக்களே, அவர்கள் படித்தவர்கள், பதவியிலே இருப்பவர்கள், வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள், உங்களுக்கான எமது வேண்டுகோள், இந்த எளிய நெசவாளிகள் நாமெல்லாம் இவர்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். எனவே இவர்களுடைய வாழ்க்கை மேம்பட இந்த சேலைகளை வாங்குவோம். இந்த சேலைகளை வாங்குவதன் மூலமாக எங்கோ ஒரு எளிய நெசவாளியினுடைய வறுமையை போக்க நம்மால் முடிகிறது. எனவே இத்தகைய சேலைகளை, பருத்தி சேலைகளை பெருமளவிற்கு வாங்கி இந்த நெசவாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட நாம் பங்களிப்பு செய்வோம்.
இன்றைக்கு தொடக்கமாக இந்த பருத்தி சேலைகளை மக்கள் பாதை விற்பனை செய்கிறது. அடுத்தடுத்து இந்த எளிய நெசவாளிகளிடத்திலிருந்து வேட்டியை, அதை போல அவர்களிடத்திலிருந்து பருத்தி துணிகளை பெற்று ஆடையாக மாற்றி, சட்டையாக மாற்றி அதையும் விற்பனை செய்ய நம்முடைய மக்கள் பாதை இன்றைக்கு உடைந்திருக்கிறது, திட்டமிடுகிறது, செயல்படுகிறது. எனவே இத்தகைய தருணங்களில் நம்முடைய மக்கள் நுகர்வோர்கள் இந்த எளிய நெசவாளிகளுக்கு உதவிட வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் இந்த ஆடைகளை, சேலைகளை வாங்கி ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு 6 மீட்டர் சேலையை, பருத்தி சேலையை நெய்வதற்கு ஒரு எளிய நெசவாளி அன்றாடம் 19,000ற்கு மேலான முறை அவர் கையையும் காலையும் அசைக்க வேண்டியது இருக்கிறது. அத்தகைய உடல் உழைப்பை அளிக்க வேண்டியிருக்கிறது என்ற உண்மையை எத்தனை பேர் அறிவீர்கள்? எனவே இத்தகைய உடல் உழைப்பை அளிக்கின்ற எளிய நெசவாளிக்கு நேசக்கரம் நீட்டக்கூடிய ஒரு உயர்ந்த, உன்னதமான, புனிதமான இந்த முயற்சியில் நீங்கள் மக்கள் பாதையோடு இணைந்து இந்த அரிய சமூக பணியிலே உங்களுடைய பங்களிப்பை செய்ய நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.